குப்பியான்ஸ்கோட புறநகரங்கள். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ்ல ரஷ்யாவோட ஆர்ட்டிலரிகள் தாக்குதல் பண்ணுது. மிக பெரும் அளவுல சேதங்களை ஏற்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பிலிருந்து வருது. இதுக்கான வீடியோ பதிவுகள் ரஷ்ய தரப்பிலிருந்து ரிலீஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் மக்கள் வாழும் பகுதி இந்த ஏரியாலாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சீஸ்ஃபயர் இருந்தது. உக்ரைன் தொட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம களத்திலேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருதரப்புலையும் அடிச்சுட்டு இருக்காங்க. இது இருதரப்புலையும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். பட் டீப் இன்சைட் டெரிட்டரி அப்படின்னு வரும்போது இதுக்கப்புறம் உக்ரைன்ல என்ன மாதிரியான தாக்குதல் ரஷ்ய தரப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நேத்தி கூட பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருந்தாங்க. ரஷ்யாவும் உக்ரைன்ல அடிக்கிறாங்க. பட் ஆனால் அதை ரெகுலரா பார்க்கக்கூடிய செய்திகள். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷன், அதாவது இது நார்மலா செய்திகள் ஹெட்லைன் இதெல்லாம் படிக்கும்போது இந்த குப்பியான்ஸ்க் பையில ஆர்ட்டிலரி தாக்குதல் பண்றாங்களாமா அப்படிங்கிறத கடந்து போயிடுவோம். பட் ஆனால் அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, குப்பியான்ஸ்க் பகுதி ஒரு கோட்டை, அதாவது இது ஒரு மாபெரும் சிட்டி. கர்கிவ்ல இருக்கக்கூடிய அடுத்த மாபெரும் சிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி. இத ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ஃபார்வர்ட் அஃபென்சிவ் பேஸா பயன்படுத்துறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, கர்கிவை லிபரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல மாறிடும். பெருமளவுல இந்த குப்பியான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஷ்யாவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்கோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ்ல ரஷ்யா தாக்குதல் பண்றதுங்கிறது வேற. ஆனா ஆர்ட்டிலரிகள் தாக்குதல் பண்ணுது அப்படிங்கும்போது ரஷ்யா படைகள் என்ட்ரன்ஸ் நின்று நாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறது போல குப்பியான்ஸ்க் பகுதிக்குள்ள என்ட்ராகிறதுக்கான வேலைகளை ரஷ்யா இறங்கி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸை இப்போ அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குப்பியான்ஸ்குள்ள எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எந்த ஒரு தங்குதடை இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மேலே அட்டாக் பண்ணும்போது உள்ள பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னாலே என்ன நடக்கும்? சர்வேலன்ஸ் கேமராலாம் சுற்றி வர இருக்கு அப்படின்னா குப்பியான்ஸ்க் பையில அங்கெல்லாம் வேலை செய்யாது. ஸோ இவங்க டெம்பரரியா பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர்டு, ஜென்ரேட்டர் பவர்டு இது போல விஷயங்களை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் கேமராஸ்க்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர்ல தான் ஆப்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் பவர்ல ஆப்ரேட் ஆகிறதுக்கும் பேட்டரி பவர்ல ஆப்ரேட் ஆகிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அதுவும் 24/7 ஆப்ரேட் ஆக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஸோ இதெல்லாம் தீர தீர இவங்களுக்கு வேணுங்கிற கரண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். தீர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரஷ்யா ஸ்ட்ராம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். பக்ரோஸ்க்ல ஆக்டிவ் ஸ்ட்ராமிங் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் குப்பியான்ஸ்க்லயும் ஆக்டிவ் ஸ்ட்ராமிங் வந்துடும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய வேரியேஷன். அனலிஸ்ட் தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள். குப்பியான்ஸ்க் பகுதிக்குள்ள வர்றதுக்கு ரஷ்யா ஆயத்தம் ஆயிட்டாங்க. கூடிய விரைவில் ஆல்ரெடி அதான் இதையும் கிரிவலம் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. குப்பியான்ஸ்கோட வடக்கு பகுதி, தென் மேற்கு பகுதி, தென் கிழக்கு பகுதின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே லபக்குன்னு முழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க குப்பியான்ஸ்க் பகுதி. ஏன்னா இந்த துருவோச்னா இந்த செட்டில்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து வர்றதுக்கும் குப்பியான்ஸ்க்கு அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சுற்றி வளைச்சு பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் இது போல இதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா உள்ள சப்ளைஸ்லாம் கட் ஆகும். கட்டாக ஈஸியாக இருக்கும் ரஷ்யாக்குள்ளே எடுக்கிறது. ஸோ இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்லாம் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா கிடைக்குமானா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதோட கனெக்ட் பண்ற மாதிரி இந்த இடத்த மாற்றுவாங்க. எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ரஷ்யாக்குள்ளேருந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணி இந்த பகுதிகளுக்கு வரும். ஸோ இதுதான் நார்மலாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ குப்பியான்ஸ்க்ல ரஷ்யா மிக பெருமளவில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அப்படியே கீழே வந்தோம்னா லிமென் பகுதி. ஸோ இந்த லிமென் பகுதியில் ட்ராஸ்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அசோவ் பெட்டாலியன்லாம் அப்படியே சிங்கம் போல நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களை தாக்கணும், ரஷ்யா கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க, ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இந்த மேப் வீடியோ பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராஸ்க் பயில பண்ணா ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டாங்க. ரஷ்யா கொடி ஆகஸ்ட்ல ட்ராஸ்க் பயில பறக்க விட்டாங்க. இங்க இருக்க டீம் இந்த ஆகஸ்ட்ல ட்ராஸ்கோட தெற்கு பகுதிகளில் ரஷ்யா கொடி பறக்குது. இதுதான் மொதல் வெற்றி இந்த ஆகஸ்ட் மாசத்துல அப்படிங்கிற. இது போய் இன்னும் சின்ன சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு. பட் ஆனால் மிக முக்கியமான ஒரு டவுன் அப்படின்னா ட்ராஸ்க் இந்த லிமென் பகுதியில. ஸோ ட்ராஸ்கை ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ட்ராஸ்க் பகுதினா கீழே செர்பியான்ஸ்கி பாரஸ்லாம் இருக்கு. அந்த இடத்துல ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா அந்த ட்ராஸ்க் எடுத்துட்டாங்கன்னா அந்த ரிவருக்குள்ளா இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு சப்ளைஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கேக்கு துண்டு மாதிரி கீழே இறங்கி வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறமா லிமென்
அங்க இருக்கக்கூடிய கிராமாடாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க்கு ஸோ இத நோக்கி ஸ்டார்ம் பண்றதுக்கு ரஷ்யாவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் தான். கிராமாடாஸ்க்கு சுத்துறதுக்கான கிரிவலங்கள் இங்க அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லிமன் தான் அடுத்த என்ட்ரி பாயிண்ட். ட்ராஸ்கை ஃபுல்லா லிபரேட் பண்ணி இந்த ரிவரை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லிமனை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ரஷ்யா இந்த பகுதிகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. பின்வாங்கும் போது பின்வாங்கி இருந்தாங்க. இப்ப திரும்பவும் ஒரு ப்ரிப்பேர் ஆகி திருப்பியும் ஆர்ம் பண்ணி இப்ப திரும்பவும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த கர்கிவ் பகுதி, லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க் இது எல்லாத்தையும் முழுவதும் மீட் எடுக்கிறதுக்கான ஒரு மாபெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மெகா அஃபென்சிவ் ஆபரேஷன், மேசிவான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மேப் பதிவுகள் பார்க்கும்போது. ஸோ அது நடக்கிறதுக்கான ஒரு ஒரு படியா வந்து பண்ணா ரஷ்யா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த கர்கிவ் பகுதியா இருக்கட்டும், டொனஸ்க் பகுதியா இருக்கட்டும், ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலயுமே ரஷ்யா ஹெவியான ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்போ உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதிக அளவில் இருந்தாதான் ரஷ்யாவோட இந்த மேசிவான அஃபென்சிவ் ஆபரேஷனை தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இந்த காரணத்தினால ஆண்களை மட்டும் பண்ணா பத்துமா? ஸோ உக்ரைனோட லாயர் ஒருத்தவங்க, உக்ரைனோட ஒன் ஆஃப் த லாயர், இந்த மிக முக்கியமான ஒரு நபர்னு வச்சுக்கோங்க உக்ரைன்ல. ஸோ கிட்ரின்யா அன்ஷினோவ்ஸ்கோ, இந்த இமேஜ் இல்லையா, அவங்க தான், எனக்கு பேர் கரெக்டா வரல. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உக்ரைன்ல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. மிலிட்ரி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது பெண் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய அனைத்து பெண் டாக்டர்ஸுமே உடனடியா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டிஆர்சி, டிசிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு, டிஆர்சி அப்படிங்கிறது போல இருக்கு. இது வந்து டெரிட்டோரியல் ரெக்ரூட்மெண்ட் சென்டர். அது வந்து டெரிட்டோரியல், உங்களுக்கு தெரியும் இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி வந்து ஆண்களை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இப்போ டெரிட்டோரியல் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது போல டிஆர்சி அப்படின்னு ஒரு மையம் இருக்கு. ஸோ இங்க போய் அனைத்து பெண்களும் இமீடியட்டா ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்க குற்றம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது போல அர்த்தம். ஸோ இமீடியட்டா போய் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லக்கூடிய டெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்லிஸ்ட் பண்ணிருங்க உங்க பேரை போய். நான் உக்ரைன்ல ஒரு டாக்டர், இந்த பகுதியில் நான் டாக்டரா இருக்கேன்னு சொல்லி நீங்களா போய் சொல்லிருங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் இறுதிக்குள்ள சீக்கிரமா பண்ணிருங்க அப்படிங்கிறது போல வார்னிங் இப்ப இந்த லாயர் தரப்புல இருந்து வந்திருக்கு. இதுக்கான டைட்டில் ரஷ்ய தரப்புல இருந்து வேடிக்கையா இருந்தது. அதாவது இப்போ உக்ரைனோட பெண் டாக்டர்களும் திசாரி வர ஸ்விம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத டைட்டில் வச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்து இதுதான் எதுக்காக இந்த டாக்டர்ஸ் அப்படின்னா, டாக்டர் அதிக அளவுல தேவை. இப்போ ஆண் டாக்டர்கள் எல்லாத்தையும் வந்து பாருன்னா கையில துப்பாக்கி வச்சு எதுக்கு டைம் வேஸ்ட், ஃப்ரண்ட் லைன்ல போங்கன்னு இல்லைங்க, சண்டையை பாருங்க, உங்களுக்குலாம் வேணும், காயம் அடிச்சிச்சு, அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னா ரெடி பண்றதுக்காக பெண் டாக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம், இவங்க டாக்டர் வேலையை பார்த்துக்கிட்டோம், ஆண் டாக்டர்ஸா இருக்கிறவங்கள களத்துல போய் சண்டையிட்டு ரஷ்யாவோட அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு கட்டம் வரைக்கும் ரஷ்யா கம்மியா தான் ட்ரோன்கள் ஏவிட்டு இருந்தாங்க, அதுவே இழப்புகள் ஏற்படுத்திட்டு தான் இருந்தது. அந்த டைம்ல இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாதி சதவீதத்தை மொபைலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மற்ற பிரிகேட்ஸ் இருக்கிறவங்களாம் மொபைலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் முடிஞ்சு வச்சு போல தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதிக தாக்குதல்லாம் ரஷ்யா நடத்திட்டு இருந்தாங்க. அதை பெருமளவில் தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. ஹெவியான டேமேஜ் உக்ரைன்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஒரு அடிசல் முடிஞ்சிருச்சு. இப்ப பெண் டாக்டர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ரண்ட் லைனை கொண்டு போனோம்னா அது கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறது போல இவங்க யோசிச்சு அடுத்தடுத்த விதமா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்களை வந்து பார்த்தா யோசிச்சு செய்யறாங்க. பட் அந்த விருப்பப்பட்டு சண்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.